வணக்கம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மசாலா மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 சின்ன துண்டு பட்டை. என்கிட்ட பட்டை சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் நான் இந்த அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கசகசாக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு போட்டு இது நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இந்த துப்பியாக இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு அந்த மசாலா ஒட்டாது. அதனால் மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கணும். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். அடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு குக்கரில் தாராளமாக ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணது அதுவும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். இது நல்லா ப்ரௌன் கலரில் நம்ம வதக்கணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா தழை போட்டு இது நல்லா லைட்டாக ஒரு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா தூளும் போட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவு கெட்டியான தயிரும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 2 போதும். இது நல்லா வதங்கின அப்புறம் அரை லெமன் லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு புழிஞ்சு விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி நல்லா கழுவி நான் எடுத்து வந்திருக்கிறேன். அந்த நாட்டுக்கோழியும் போட்டு லைட்டாக ஒரு பெரட்டிடுங்க. பெரட்டினோடனே உப்பு இந்த கறிக்கு அந்த மாதிரி போடுங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் போட்டிருக்கிறோம். இப்போ சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்திருக்கும். அதுக்கப்புறம் நான் 2.5 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸுக்கு 2 கப்பு அளவு தண்ணி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து நீங்கள் ஊற்றினா போதும். இப்போ தண்ணி நல்லா ஊற்றின அப்புறம் உப்பு இருக்குதானே இப்போ செக் பண்ணி பாருங்கள். உப்பு மசாலா கரெக்டாக இருக்கணும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். எனக்கு உப்பு லைட்டாக கம்மி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டோன்னே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வரணும். 2 விசிலுக்கு அப்புறம் கறி திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கறியை நம்ம திரும்பி ஒரே ஒரு கொதி மட்டும் நம்ம கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டோன்னே நம்மளோட பாஸ்மதி அரிசியை போட்டுக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரமாக பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த அரிசியும் போட்டு இது நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாம் மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அரிசி எல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு கிண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அரிசி கீழே இருக்கணும், தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும். ஒரு இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வந்தோடனே அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 இல்லைன்னா 20 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி சைட்லேருந்து தான் நம்ம அரிசிலாம் எடுக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கீழே இது அடிப்பிடிக்காமல் பீசஸு எதுவும் உடையாமல் சூப்பராக வந்திருக்குது. எப்போவுமே நம்ம பிரியாணி ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் நம்ம எப்போவுமே சைட்லேருந்து தான் எடுத்து போடணும். இல்லைன்னா பிரியாணி சாதமும் குழஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.